உங்க ஆளுநாள் அழகுராஜா பேசுறேன். ஹோம் ஆஃப் மவுஸ் ராட்டில்பர்க்ல இருந்து நீங்க லைவா இந்த ப்ரோகிராம பாக்குறீங்க. உலகத்துல ரொம்ப பெரிய பொக்கிஷமான ஒரு சில பொருளை வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல மம்மி மாதிரியான ஒரு மவுஸும் இருக்கு. உலகத்துல இப்ப கம்ப்யூட்டர் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல இவங்க சீஸையும் ஏத்தி அனுப்புறாங்க. இந்த அற்புதமான காட்சியை நீங்க பாருங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் காயாக்கிங் கிட்ட போய் ஒப்படைக்கிறதா இவங்க இருக்காங்க. விலை மதிக்க முடியாத இந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் இந்த கார்கோல தான் ஏத்தி இருக்காங்க. ஜுவல் ஆஃப் தி டெசர்ட். இது உலகத்திலே ரொம்ப பெரிய பொக்கிஷம். இது எங்க போய் சேரணுமோ அங்க போய் இவங்க சேர்த்துருவாங்க. ஆனா டெசர்ட்ல இதை இவங்க எங்க கொண்டு போறாங்கன்னு தான் யாருக்கும் தெரியாது. இவங்களோட பயணம் சேஃபா முடியும்னு நம்ம நம்பலாம். அற்புதமான செயல், பிரமாதமான கதை. இது ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. எனக்காக தான். லைஃப் டைம் சர்ப்ரைஸ் சன் கிரீம் லோஷனை நான் வின் பண்ணிருக்கேன். இப்போ இத வச்சு நான் என்ன பண்றது? யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. என்னோட ஜுவல் அது மாயமா மறைஞ்சிடுச்சு. அழகு ராஜா தொட்டது எல்லாம் விழுங்கும் ஜூரா. குழந்தைகளின் ஹீரோ தாண்டா, எதிரிகளுக்கு ஜீரோ தாண்டா. இவனை வெல்ல எவரும் இல்லை. இவன்தானே ஆளினாலினா. அடடா, இப்போ என்ன பண்றது? ஜுவல்ல பத்தின விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நான் இத பிராட்காஸ்ட் பண்ணதனால உலகத்துல இருக்கிற எல்லாருமே இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது தப்பான ஆளுங்க கையில போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு நான் தானே காரணமாயிடுவேன். அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அதை கண்டுபிடிக்கணும். நான் ஒண்ணு பண்றேன், முயற்சி பண்றேன். இப்ப அது எந்த டெசர்ட்டுக்கு போயிருக்குன்னு பார்க்கலாம். வா, ராட் ஹியர் இன் டெசர்ட் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த டெசர்ட்ல அந்த ட்ரக்கையும் அந்த சின்ன ஜுவல்லையும் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? நம்ம முதல்ல ட்ரக் லொகேட்டர் சிக்னல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதோ அந்த ஸ்பாட்ல இருந்தா சிக்னல் வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்தோட ரியல் சேட்டலைட் இமேஜ் நமக்கு கிடைக்குமா? அந்த டெசர்ட் பார்க்க ரொம்ப எம்டியா இருக்கு. ஒரு ட்ரக் அந்த பக்கம் போறது ரொம்ப கஷ்டம் தான். கிடைச்சிருச்சு. அதோ அங்க இருக்கு பாருங்க. அது சரி, அது என்னது? அநேகமா அது அத பாத்தீங்களா? ராட் பர்சனா? அவர் ராட் ஹெவனுக்கு போயிருக்காளா? ஏற்கனவே போயிட்டாளா? நீங்க ரொம்பவே லேட் பண்ணிட்டீங்க folks. மவுஸ் ராட்டில்பர்க்ஸ் அது அந்த டெசர்ட்ல எங்கேயோ காணாம போயிடுச்சு. இப்ப நான் அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்கேன். அதுக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க பாருங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய்கிட்டே இருக்காங்க. போட்டி போட்டு முயற்சி பண்றாங்க. அவங்க எல்லாரும் முயற்சி பண்றது ராட்டில்பர்க்ஸோட புதையலை கைப்பற்றதுக்காக தான். இவங்க சொல்றத பார்த்தா நிறைய வில்லாதி வில்லன்கள் இதுல ஈடுபட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது ஆளினால் அழகு ராஜா தான். இவர்தான் ஆக்டர் பிரின்ஸ் சீஸ் பாயிண்ட். இவர் எங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? நான் இங்க பப்ளிசிட்டிக்காக தான் வந்திருக்கேன். அந்த ராட்ஸ் எல்லாம் வேட்டையாடுற ஈகிள்ஸ் மாதிரி இருக்காங்க. எனக்கு வேற வழியே தெரியல. உடனடியா நான் போயே ஆகணும். டெசர்ட்டுக்கு போகணும். அந்த ஜுவல்லை எப்படியாவது கண்டுபிடிச்சு அதை சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தாகணும். டெசர்ட்டுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இன்னைக்கு நிறைவேறிடும் போல இருக்கு. நாம ஒண்ணு வெக்கேஷனுக்கு போக போறது இல்ல. ராட் ஹெவன்ன்றது ரொம்ப சூடா இருக்கும், ரொம்ப ட்ரையா இருக்கும். அது இந்த பூமியிலேயே யாரும் போக விரும்பாத ஒரு பாலைவன பகுதி. இப்ப நம்ம லேண்ட் பண்ணிடலாமா? சூரியனோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. வெயில் எப்படி சுட்டெரிக்குதுன்னு பாருங்க. இன்னொரு பக்கம் காத்து வேற. ஒரு நிமிஷம் இருங்க. நான் மவுண்ட் ராட்டில்பர்க் பத்தின பயோகிராஃபியை முழுசா படிச்சு பாக்குறேன். இதுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்குறேன். உங்களுக்கு சன்பர்ன் வராம இருக்கிறதுக்கு இதை எடுத்துக்கோங்க. லேண்டிங் இன் 5 4
2 ட்ராப். ஓ, தப்பா போச்சு. சாரி. Ouch. இப்ப நான் வண்டியவே மாத்த போறேன். வாவ், மவுஸ் ரைடன்பர்க்ல இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கண்கொள்ளா காட்சி இது. ரொம்ப சரியா சொன்ன. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இங்க யாருமே இல்ல. நாம தான் இப்ப ட்ரேஸ் பண்ணனும். ஓகே, இப்ப நம்ம ஜுவல்ஸ் தேடி போலாம். அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் தேடி வந்திருக்கிற புதையல அவங்க தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். நான் உங்களை பாத்துக்கிறேன். ஏன்பா உங்களுக்கு கண்ணு தெரியாதா? பின்னால இப்படி வந்து மோதுறீங்க. நாம அவங்கள மிஸ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றது? முதல்ல நாம பார்த்த போது அந்த ட்ரக் இங்க இருந்ததா தானே காட்டிச்சு. வேற எங்க போயிருக்கோம்? அது எங்க போய் மறைஞ்சிருக்கும்? அதுக்கான பதில் இதுல இருக்கும். ஓ, இந்த டெசர்ட்ல ஒரே மாதிரி 2 இடம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. உண்மைதான், நீங்களே பாருங்க. ரெண்டுமே எதிர்மாறான டைரக்ஷன்ல தான் இருக்கு. சரி, ஓகே. அதுக்குள்ள ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நான் இதை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்ன சொல்லுதுன்னா, டெசர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லுதா? இப்ப எதுக்காக நாம இங்க வந்திருக்கோம்? கூடிய சீக்கிரமே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? எஸ், எவ்வளவு அழகான ஒரு அரண்மனை இங்க கட்டியிருக்கேன் பாத்தியா? அங்கிள் இங்க வாங்க. மண்ல டயரோட தடம். கண்டிப்பா அவங்க இந்த வழியா தான் போயிருக்கணும். பரவாயில்ல, அசத்திட்ட பெஞ்சமின். நாம இப்பவே அவங்கள ஃபாலோ பண்ணணும். மணல் புயல். அப்ப தடையும். சீக்கிரமா நம்ம வண்டிக்கு போலாம். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நல்லது இல்ல. இந்த டெசர்ட்டுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்ல போல இருக்கு. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. சீக்கிரமா புதையல தேடுங்க. நாம தேடி வந்த ஜுவல்ல எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஜுவல் எங்க இருக்குங்கிற க்ளூவை மட்டும் முதல்ல கண்டுபிடிக்கணும். யார் அதை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணணும். அவங்க நம்மள கொண்டு போய் எங்க சேர்த்துருவாங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும்ங்கறீங்களா? பரவாயில்லையே, நான் சொன்ன விஷயம் உனக்கு புரிஞ்சதுல? குரூப் ஹக். ஆளுக்கு ஒரு பக்கம் தேடினா எப்படி இருக்கும்? சரி, ஓகே. நாம சீக்கிரமாவே ஆலினால் அழகு ராஜாவை ஃபாலோ பண்ணணும். அடடா, நம்ம அந்த டயரோட தடத்தை மிஸ் பண்ணிட்டோம். ஆனா நமக்கு யாரோ கம்பெனி தர வராங்க போல இருக்கு. அவங்க நம்மள சுத்தி வளைக்க பாக்குறாங்க, வேட்டையாட பாக்குறாங்க. ஓ, அப்படின்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. ஜுவல் எங்க இருக்கு நமக்கும் தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இனிமே நம்ம டார்கெட்டை மிஸ் பண்ண மாட்டோம். ஆலினால் அழகு ராஜாவை ஃபாலோ பண்ணா மட்டுமே போதும். விடாம அவனை ஃபாலோ பண்ண. கண்டிப்பா நான் அப்படியே செய்யறேன். என்னது அது? அட, ஸ்நாக்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் என்ன விளையாட்டு? ஜுவல்லை எப்படி தேடுறதுன்னு நீங்க யோசிங்க. இவங்கள நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் டியா, ரொம்ப நல்ல விஷயம். கமான் பெஞ்சமின், என்னோட கேபினுக்கு வா. சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமே. இப்ப நம்மளோட இரண்டாவதான அட்டாக். அட்டாக்!
டெசர்ட்ல கூட நமக்கு சுவையான உணவு தான் கிடைச்சிருக்கு போ. சாப்பாட்டை போட்டு நீ இப்படி அதிரடி தாக்குதல் நடத்துறாங்க. அதுக்குதான் யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்றது. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அங்கிள். எல்லா கிரிமினல்ஸும் அந்த ஜுவல்ல தட்டி பறிக்க பாக்குறாங்க. அதை யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா? அதாவது நீ டிரைவர் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறியா? நீ சொல்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதுதான். அப்படின்னா அவன் தான் நம்ம பிரைம் சஸ்பெக்டா இருக்கணும். முதல்ல அவனை தேடி கண்டுபிடிக்கணும். நான் கம்ப்யூட்டர்ல அவனை ட்ரேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். என்ன ஏதாவது கிடைச்சதா? பேஸ் ஜி வேலையே பார்க்கலன்னு சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம அதிரடியா டர்ன் பண்ண போறோம். அவங்க என்னதான் நமக்கு வித்த காட்டினாலும் சரி, அவங்கள நாம விட்டு வைக்கவே கூடாது. அவங்க எங்க போனாங்க? அவங்க மாயமா மறைஞ்சிட்டாங்க. காத்துல கரைஞ்சிட்டாங்களா என்ன? யாரு லைட்ஸ் ஆஃப் பண்ணது? நல்ல கொஸ்டின் தான். சொல்ல போனா கரெக்டான டைமிங். ஏன்னா